அப்படியா? ம். அப்பா. ஓய், என்னாச்சு? யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. ஓய் ரேஷ்மா. பரவாயில்ல, பெருசாதான் எடுத்து நடத்திருக்காங்க. சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. இது இல்லங்க, சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. அஹ், பொண்ணும் பையனும் சாப்பிடறதுக்கு போனாங்களா. ராமு தான் சித்தி நீங்களும் வாங்க, தனியா போய் சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதான் கூட போனாங்க, வேற எதுவும் இல்ல. ஆமா மாமா, சாப்பாடுலாம் சூப்பரா இருந்துச்சு பாத்துக்கோங்க. நீங்களும் வாங்க, ஒரு படி சாப்பிட்டுட்டு வந்துருவோம். நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த அவியல்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க பாருங்க, வாயில அப்படிதான் வச்ச உடனே கரைஞ்சு போற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு சூப்பரா இருந்துச்சு மாமா. என்ன சாம்பார் சாதம் அவ்வளவுதான், மத்தபடி எந்த குறையும் இல்ல. அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு என்ன பிரியாணியா போடுவாங்க? இல்லங்க, அப்படி சொல்லல. இந்த பக்கத்துல வெரைட்டி ரைஸ் அப்படி இப்படின்னு வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டேனா, அத சொன்னேன். திங்கிறதுலயே இரு, எப்ப பார்த்தாலும் தின்னு தின்னு பண்ணி மாதிரி ஊதி போய் கடை. டேய் அண்ணே, நகைலாம் பண்றதா சொன்னாங்களா? எதுவுமே பண்ணவே இல்ல. வெறும் கருத்தோட நின்றுட்டு இருக்கா, என்னன்னு தெரியல. என்ன அன்னிக்கிட்ட கேளு. அண்ணி, சொல்லுப்பா தம்பி. நகைலாம் பண்றதா சொல்லியிருந்தாங்களா? எதுவுமே பண்ணவே இல்ல. நீங்க எதுவும் அதை பத்தி கேட்கவே இல்லையோ? இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? மண்டபத்துல எடுத்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் சும்மா மோதிரத்தை மட்டும் மாத்திட்டு அப்படியே விட்டுலாம் நினைச்சிட்டாங்களோ? ஒரு வேலை இவன் பக்கம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி தொளிச்சு விட்டுலாம்னு நினைச்சிட்டாங்களா? சொல்லுங்க, நீ ஏதாச்சும் அதை பத்தி சொன்னாங்களா? இல்ல பணம் எதனா ரொக்கமா தந்துடுறேன்னு சொன்னாங்களா? பணம் எதனா ரூபா கொடுத்தாங்களா? அதுல எதுவுமே இல்லையே. நம்ம ஊர் பக்கம் ஐயர் வந்து மாலை மாத்திக்கோங்க, இந்த நாள் கல்யாணம் அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. இங்க அதை பத்தி எதுவுமே இல்லையே. சும்மா மாலை மாத்தினாங்க, மோதிரத்தை மாத்தினாங்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சுட்டு அப்படின்றாங்க. சாப்பிட்டுட்டு இதோ கிளம்ப வேண்டியதுதான் அப்படிங்காங்க. நகை பண்றதை பத்தி பேச்சு இருந்துச்சு. ஒருத்தரும் ஒரு மூச்சம் மட்டும் தெரியலையே. இதுதான் சாக்கா, அப்படியே கிளம்பிடலாம் பொட்டி பொடிக்க தூக்கிட்டு அப்படின்னு இருக்காங்களோ? நகை நம்மளும் 10 பவுனுக்கு தாலி செயின் பண்றதா பேச்சு இருந்துச்சுல்ல. இப்ப இருக்க நிலைமையில தாலி செயின் வாங்க முடியல எங்களால. அதனால ராமு அத பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம், நான் ரேஸ்மா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனாலதான் நாங்க எதுவும் பேசிக்கலையா. அவங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு நினைக்காங்களோ செய்யட்டும், வேண்டான்னு நினைச்சாங்களா விட்டுட்டோம். அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில இருக்கு. நம்ம ஏதாச்சும் பண்ணாதானையா அவங்க கிட்ட போயிட்டு நம்மளும் கேட்க முடியும். நம்மளே இன்னைக்கா நாளைக்கான்னு இருக்கோம். இதுல போயிட்டு என்னத்த, விட்டுருங்கயா, வீணா சண்டை வேண்டாம். அது எப்படி சும்மா இருக்க முடியும்? நம்ம என்ன சொல்லி கல்யாணத்துக்கு முடிவு எடுத்தோம்? இங்க கேட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தா எப்படி? கேட்க வேண்டாமா? இன்னைக்கு நம்மள கிள்ளிக்கிறியா நினைக்கிறவங்க நாளைக்கு நம்ம வீட்டு பையனை எப்படி மதிப்பாங்க? நீங்க சொல்ற மாதிரியே நீங்க இன்னைக்கு நாளைக்கு இருக்கீங்க. சரி, ஒரு வழியா என்னைக்கோ போய் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. புருஷனுக்கு அறிவே இருக்காதா? எப்படி பேசுறான் பாரு. அறிவு கெட்டவன் இவெல்லாம் எனக்கு மாமா. ஏன் இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச நீ? ஆமா, வாழ்ந்து கெட்டு போற வயசுல நீ வேற அமைதியா இரு. அவனே என்னையே வாய்க்கு எடுத்தவளை எப்ப போய் சேருவாளோ தான் நீட்டு கிடக்கான். இதுல நீ வேற அமைதியா இரு. என்னடா நல்லபடியா போதே நினைச்சுக்கிட்டு கிடந்தேன், சண்டை இழுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. தேனை கூப்பிடு, எல்லாருமா பெட்டியை படிக்க கட்டிக்கிட்டு சீக்கிரமா கிளம்புவோம். இல்லன்னு வச்சுக்கோ, இதையே ஒரு சாக்கா சொல்லி சண்டை இழுத்து விடுவானுங்க. இப்ப நம்ம இங்க இருந்து போனோம்னு வச்சுக்கேன், இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அக்காவை போட்டு கண்ட மாதிரி பேசுவானுங்க. அவங்க நிலைமை என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. உடம்பு சரியில்லாதவங்க, அவங்க கிட்ட இப்படியா பேசுறது? அறிவே இல்ல அக்கா புருஷனுக்கு, தலை எழுத்து. சொல்லுங்க மைனி, நீங்களும் இன்னைக்கோ நாளைக்கு வந்து இருக்கீங்கன்னு சொல்றீங்க. நீங்க போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அப்போ நாங்களும் ஊர் பக்கம் பாய கிளம்பிடுவோம். ராம்குமார் மட்டும்தான் இருப்பான், கேக்குறதுக்கு நாதி இல்லாம. அப்போ என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம், அப்படிதானே? அவங்க அதை நினைச்சுதானே பண்றாங்க. சொல்லுங்க மைனி. பதில் சொல்லுங்க. காலையில என்ன உடனே டீ பால் காப்பின்னு கொடுக்க பாருங்க. அந்த டீ பால் காப்பிக்கு பதிலா பால் டைல கலந்து குடிச்சிடலாமான்னு தோணுது இவன் பேசுற பேச்சுக்கு. சும்மா இருட்டி காசுல விழுந்துற போது. உடம்பு சரியில்லை, எப்படி பேசலாம் பாரு. கொஞ்சம் கூட அறிவு கெட்டவன். ராமுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஓட விட்டு அடிப்பான். ஏதோ இவனுக்கு கூட நம்மள வந்து நின்னதுனாலதான் வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டான். இந்த மாதிரி பேசுறது தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். வெக்கமே இல்லாம காசை வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் கூட சூடு சோரணை இல்லாம வந்து இங்க நின்னுகிட்டு கிடக்காங்க. இவங்க எல்லாம் அடுத்தவங்களை பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா? சும்மா இருட்டி கொஞ்ச நேரம். ஓய், என்னாச்சு? யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. ஓய் ரேஷ்மா. சரி, நகை பாக்ஸ் தானே அது? ஆமாக்கா, நகை தான் போட போறான்னு நினைக்கேன். இவங்க பேசின பேச்சுக்கு இப்ப மூஞ்சில கைய பூச போறான். இரு, என்ன நடக்குன்னு பாப்போம். சொல்லுங்க மைனி, உங்ககிட்ட தான் கேக்குறோம். ஆள் இல்லன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? அது எப்படி அவங்க இஷ்டத்துக்கு விட முடியும்? நாங்க போயிட்டு கேக்குறோம். ஐயா தம்பி, சும்மா இருங்க தம்பி. நம்ம கூட தான் எதுவுமே பண்ணல. திருப்பி அவங்க கேட்டா இந்த ஏற்பாடு மொத்தமா அவங்கதான் எடுத்து பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம துணி எடுத்து கொடுத்ததுல இருந்து எல்லா செலவும் அவங்கதான் பாத்துருக்காங்க. துணி எடுத்து கொடுத்தாங்களா? துணி நம்மளே எடுத்துட்டு இருந்தோம். இல்ல தம்பி, அந்த பிள்ளை சேலை கட்டி இருந்துச்சுல, அது பட்டு சேலை நேத்து போயிட்டு எடுத்ததுதான். அதே மாதிரி கலர்ல ராமுக்கும் எனக்கும் புடவெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க.
ராமுக்கு கூட சட்டை இருந்துச்சு. நீங்க எடுத்துட்டு வந்ததுனாலதான் ராமு எதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு வந்ததை போட்டுக்கிட்டான். பாத்தீங்களா, அப்ப அவன் மனசுலயும் இருந்திருக்கு நம்மளுக்கு செய்யறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு பாவம் போல இருந்திருக்கு பிள்ளை. நாங்க எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே நம்மளுக்குன்னு ஒரு துணை வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தப்பா நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துட்டு வந்து கொடுத்த ட்ரெஸ் போட்டுக்காம பாருங்க. இதுல இருந்தே தெரியலையா அவங்க எப்படி எல்லாம் நம்ம பிள்ளைய கேவலமா நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு? இதெல்லாம் தெரியாம நீங்களும் அமைதியா இருக்கீங்க போல. ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்ல வேண்டாமா? ஐயா, நான் இருக்க நிலைமையில நான் என்னத்தையா பண்ணுறது? அக்கா, இந்த நகையை போடணும். அட, அந்த தம்பி நகை எடுத்துட்டு வந்திருக்கு போல. பரவாயில்ல, அந்த தம்பி மத்தவங்கள மாதிரி கேவலமா நினைக்காம தான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா எவ்வளோ நல்ல மனசோட நகை எடுத்துட்டு வந்திருக்கு. உன் பொண்டாட்டிக்கு வர வர வாய் அதிகமாயிட்டுடா. வீட்டுக்கு போயிட்டு வச்சுக்கிறேன். ஆமா, இல்ல மட்டும் உனக்கு அப்படியே தாங்கிடுவானுங்க நம்மள. சும்மா இருக்கா சார், கொஞ்சம் தள்ளி வாங்க சார். ஏற்கனவே 2 பேரும் போட்டோ ஒழுங்கா போஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டென்ஷன்ல இருக்க. நீங்க வேற ஒரு நிமிஷம் இந்த செயினை மட்டும் போட்டுட்டு போயிடுறேன். என்னடா செயின் அவருக்கு போடணும். ரேஷ்மா, ம் வேண்டாம், செயின்ல எதுவும் வேண்டாம். இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்துட்டான், அப்புறம் என்ன நினைப்பான்? போட்டுக்கோங்க, ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? ம் ஆசையை வாங்கிட்டு வந்துட்டான்ல, இப்ப போய் வேண்டான்னு சொல்றீங்க? நீங்க போட்டுதான் ஆகணும். அவன் தான் போடுறன்றான்ல, வேண்டான்னு சொல்லாதீங்க. லூசி, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. என் தங்கமே பக்கத்துல இருக்கும்போது அந்த தங்கம் இதுக்கு எனக்கு வேண்டாம். உங்க தம்பி கிட்ட சொல்லிடு வேண்டான்னு. கோவமா இருக்கீங்களா அவன் மேல? அவன் மேல என்ன கோவம்? அவனுக்கு எனக்கு எந்த சண்டையுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு வேண்டாங்கிறீங்க? அது இல்ல ரேஷ்மா, அது என்னன்னு கேக்குறேன்ல. இல்ல ரேஷ்மா, பேசுனது என்ன? நான் உனக்கு என் வீட்டு சைட்ல இருந்து தாலி செயின் பண்ணணும், நீங்க எனக்கு பிரேஸ்லைட் எல்லாமே பண்ற மாதிரி, நகை எல்லாமே பண்ற மாதிரி தானே இருந்துச்சு. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல உனக்கே தெரியும், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட கையில காசு இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏதோ நீ ஆசைப்படுறதுக்காண்டி தான் இந்த கல்யாண நாடகம்லாம். எனக்கெல்லாம் இதுல விருப்பமே இல்லை. கையில சுத்தமா காசு இல்லாம அம்மாவோட செலவு, இதுல கல்யாண செலவு, நகைலாம் எடுக்க முடியல. நான் கண்டிப்பா எடுத்து தருவேன் ஃபியூச்சர்ல. எனக்கு இப்போ அவன் பண்ணா நானும் எதனா பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். சபையில வேண்டாமே ப்ளீஸ். நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்துட்டான், சபையில வந்து நின்னுட்டு இருக்கான். இந்த நேரத்துல வேண்டான்னு சொன்னா அவனை இன்சல்ட் பண்ற மாதிரி தானே இருக்கும், அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி தானே இருக்கும். ஒரு நகையை வாங்கி கழுத்துல போடுறதுல என்ன இருக்க போகுது? இன்கேஸ் இது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒருத்தலா இருக்கு அப்படின்னா இது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு போட்டோஸ்காண்டியாச்சும் போஸ்ட் கொடுக்கலாம்ல. ஆல்ரெடி உங்க சித்தப்பாலாம் பேசிட்டு தானே இருக்காங்க, எங்க வீட்டு சைட்ல இருந்து எதுவுமே பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்களே சொல்லுங்க, அவங்க பேசுறதுல அவங்க காதுல விழலன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்கே கேக்குது அவங்க பேசுறதுலாம், உங்களுக்கு கேட்கலையா? இல்லடி ப்ளீஸ். சரி. ரகு, இங்க வா சார். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குற மாதிரி அப்படி இருங்க சார். நீங்க செயின் போடுற மாதிரி அப்படியே செயின்ல ஒரு கையை மட்டும் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் க்ளோஸா, இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வாங்க சார். ஓகே சார், ஓகே. அப்படின்னு இல்லைங்க. கங்க்ராட்ஸ், தேங்க்ஸ். மேம், நீங்க ஏன் தள்ளி நிக்கிறீங்க? நீங்க நடுவுல வாங்க சார், இந்த பக்கம் திரும்புங்க. ஓகே சார். ரொம்ப நேரமா எங்க கூட போராடிட்டு இருக்கீங்க, நாங்களே சாப்பிட்டு வந்துட்டோம். நீங்க போய் சாப்பிடுங்க தம்பி. ஒரு 4-5 போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன் சார். பரவாயில்ல, நிறைய போட்டோஸ் எடுத்துட்டீங்க, கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம். போதும் தானே? போதும் ரகு. அப்ப ஓகே சார். அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ் லைஃப் மேடம். தேங்க்யூ சார். அது நிறைய விஷயத்துல 2 பேருக்கும் ஒத்து போகாம இருந்திருக்கு. அது என் அக்காவை நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு தெரியும். பட் ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல பண்ற விஷயத்துல ரொம்ப கோவத்துல நிறைய வார்த்தையை விட்டுட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அக்கா எப்படியும் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டா. இது ஃபியூச்சர்ல என்னைக்காச்சும் தெரிய வந்துட்டு சண்டை வந்துடக்கூடாதுன்றதுனாலதான் இந்த இடத்துல வச்சு பேசுறேன். பாவம், ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, விட்டுறாதீங்க. என்ன ரகு, இதெல்லாம் சொல்லணுமா என்ன? நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்காம நிறைய விஷயத்த பண்ணிட்டேன். நீங்க பேசியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க அக்கா என்கிட்ட சொல்லல, பட் ஆனா எனக்கும் தெரியும். நார்மலாவே கோவம் வந்தா எப்படிலாம் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஆம், அங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. கேஸ் வரைக்கும் போனது, அதுக்கப்புறம் நீங்க தான் வந்து பேசுனது எல்லாமே. ஆம், இல்ல ரகு, என்னதான் இருந்தாலும் நான் பண்ணதும் தப்பு தான். அதை நான் உண்மையாவே ரியலைஸ் பண்ணிட்டேன். ஓகே தான். இப்போ நான் திருந்திட்டேனா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு எமோஷன்ல பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பண்ணவும் அக்கா விட மாட்டா. இல்ல, எனக்கு புரியுது உங்க சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, புரியாம இல்ல. பட் இருந்தாலும் என் அக்காவோட சுச்சுவேஷன் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவ இனிமே என்னடா வாழ்க்கை, வாழ்க்கைன்னா அவ்வளவுதானா அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டா. உடஞ்சு போன நேரத்துல நிறைய நிமிஷம் போயிட்டு நேருக்கு நேர் ஃபேஸ் கூட பண்ண முடியாது அவள. அந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருந்தா. ஆனா அந்த நேரத்துல நீங்க ஏதோ பெரிய 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 எனக்கு சொல்ல வார்த்தை தெரியல. ஏதோ ஒரு ஏதோ ஒரு கடவுள்னு சொல்லுவாங்களே, அது எதுன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. அதையும் தாண்டி ஒரு விஷயமா அவ லைஃப்ல வந்தீங்க, இருக்கீங்க, நல்லா பார்த்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். விட்டுறாதீங்க. எல்லாரும் நிறைய விஷயத்துல நிறைய அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஆனா என் அக்கா ஆரம்பிச்சும் போதே அது முடிவுல தான் போய் முடிஞ்சிட்டு இப்ப ஆரம்பிக்குது. இது நல்லா நல்லபடியா போகணும்னு நீங்க தான் என் அக்காவை பாத்துக்கணும். எங்க அக்காவை பாத்துப்பீங்க தானே? உன் அக்காவை நான் நல்லபடியா பாத்துப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்பலாம் மாமா வச்ச பாசம் அப்படியே பொங்கி வழியுது. ரெண்டு பேரும் எப்படி சண்டை போட்டுப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியாமையே இருக்கு. சண்டன் வந்தா கழுவி கழுவி ஊத்திக்க வேண்டியது. ஆள பாருங்களா ஆள. சரி அதெல்லாம் விடு. எனக்கு ஒரு டவுட். அக்கா அக்கான்னு ஒருத்தன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தானே, எங்கடா அவன்? என்கேஜ்மெண்டே முடிஞ்சிட்டு வீட்டுக்கே போறோம், இன்னும் வரல அவன். அவனைதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே மாட்டிருக்கேன் அப்படின்னா என்னன்னு தெரியல. வந்துருவான். ஏதே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருவான். இரு. பரவாயில்லையா, நம்ம கூட ஒரு நகை தான் பண்ணி போடுறதா பேச்சு இருந்துச்சு. அவன் பாருங்க 2 செயின் பண்ணி போட்டிருக்கான். இங்கதான் சொன்ன வாக்கே காப்பாத்த முடியல. என்னங்க வாய முடியா போயிட்டு தேன் கிட்ட கொடுத்த நகையை வாங்கிட்டு வா. தம்பி, எப்படியோ உங்களால முடியாதுன்னு தெரியும் அண்ணி. அதான் வரும்போது நாங்களே வாங்கிட்டு வந்தோம். ஏற்கனவே வாங்கி வச்சதுதான், அதுதான் எடுத்துட்டு வந்தோம். வேற எதுவும் இல்ல. போங்க போய் நகையை வாங்கிட்டு வாங்க. நாங்க அங்க முன்னாடி போறோம். தம்பி பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க. சித்தப்பா, நம்ம பேசியிருந்தோம்ல என் பொண்ணுக்கு தாலி செயின் பண்றோம் 10 பவுன்லன்னு சொல்லிட்டு, அந்த தாலி செயின் அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவையும் வர சொல்லு, கையில கொடுத்துருவோம். என்ன? ஏன்னா நம்ம கொடுத்தது தெரியணும் பாத்தீங்களா, அதனால வேற எது தாண்டியும் இல்ல. நாளை பின்ன கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அது தாண்டிதான். கூப்பிட்டியா? கூட்டிட்டு வர சொல்லு. சித்தப்பா, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இதெல்லாம்? இல்ல ராம், நாளைக்கு சொல்லிடக்கூடாதுல்ல நம்மள. பேசினபடி சொன்னபடி எதுவுமே செய்ய முடியாம சும்மா வந்து நின்னுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு, அதனாலதான் வேற எதுக்காண்டியும் இல்ல. இது நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை, அதுக்காண்டிதான். நம்ம வீட்டு பொண்ணா வரவங்களுக்கு நம்ம இதை பண்றோம். நம்ம கொடுத்த வாக்கு நம்ம நிறைவேற்றியாச்சு. ஆனா பாவம் பொண்ணு வீட்டு சைட்ல தான் பண்றதுக்கு காசு பணம் ஏதாச்சும் குறைச்சலோ என்னமோ தெரியல. சும்மா ஏதோ 2 பவுன்ல நகை எடுத்துட்டு வந்து போடணும்ன்ற மாதிரி போட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம அப்படி இல்லைன்னு தெரியணும்ல ராம், அதனாலதான் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட சொல்லு, கையில கொடுத்துருவோம். ராம், அட இருக்கா, பேசட்டும். பேசுறது நல்லா இருக்கு பாத்தீங்களா? கேப்போம் என்னென்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி தேவைப்படும். என்ன? எனக்காண்டி உன் தம்பிக்காண்டி கோவப்படாம இரு. இன்னைக்கு ஒரு நாள் என் செல்லாக்கா நான் சொன்னா கேப்பீங்களா? யூ கண்டினியூ. என்னடா நக்கலா? அச்சிச்சோ, உங்ககிட்ட நக்கல் பண்ண முடியுமா? பேசுங்க சார். சொன்ன வாக்க காப்பாத்த முடியாம நாங்க தான் இப்போ தலை குனிஞ்சு நிக்கிறோம். எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. இன்னும் என்னென்னலாம் பேசணுமோ பேசுங்க. பேசுங்க சார், பேசுங்க. இந்த பேச்சுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. வெக்கமே இல்லாம வந்து நின்னுகிட்டு. சரி சித்தப்பா, இருராம், என்ன பேசணுமோ அது நியாயப்படி நியாயமான குடும்பமா இருந்தா இத கரெக்டா பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க உனக்கு எப்படியெல்லாம் வளைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க தானே. இவங்க கூட நின்னுகிட்டு இருக்கியே, அது எப்ப வேணா கரெக்டா இருக்கலாம். ஆனா போக போக புரியும் சித்தப்பாங்க சொன்னதுதான் சரின்னு சொல்லிட்டு. நீயே யோசிச்சு பாரு ராம்.
அம்மாக்கு இந்த மாதிரி நிலைமை, நம்ம என்ன பேசணும் என்கேஜ்மெண்ட்ல பண்றதா அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படி அவனுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கா தோணணும். இதோ நின்னுகிட்டு இருக்காங்களே பெரிய மனுஷங்கன்ற பேர்ல, இவங்களுக்கா தோணணும் தான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க என்ன திரும்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கு தான் கேட்க யாருமே இல்லையே, அவளும் அப்படின்னு கிடக்கா, சரி மாப்பிள்ளைய நம்ம வீட்டு பக்கம் அழைச்சு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வச்சு ஏமாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல, எங்க வீட்டு பிள்ளைக்காண்டி நாங்க வந்து நிப்போம்னு சொல்லிட்டு இப்ப நகையை தூக்கிட்டு வந்து நின்ன உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாம வாய் அடைச்சு போயிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படித்தானே? சுப 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 இது இன்னும் எதிர்பார்க்கிறேன் போசா. சும்மா இரு ரகு. யாரு? நான் சும்மா இருக்கணும். ரகு அவங்கதான் ஏதோ லூசுத்தனமா பேசுறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது இல்ல? அப்ப வாய மூடுங்கன்னு சொல்லணுமா வேண்டாமா? ரகு என்னையா பிரச்சனை? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம பிரேஸ்லெட் பண்றோம்னு சொல்லியிருந்தோமா, மோதிரம் பண்றோம்னு சொல்லியிருந்தோமா, செயின் பண்றோம்னு சொல்லியிருந்தோமா நிச்சயதார்த்தத்துக்கு சபை முன்னாடி. இப்ப நம்ம அதெல்லாம் பண்ணலையாம். பண்ண நகை பத்தலையாம் அவங்களுக்கு. இன்னும் நகை வேணும்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம 2026 காலகட்டத்துல இங்க வந்து நின்னுகிட்டு வரதட்சணை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவம் அவங்களுக்கு தெரியல. இப்ப நான் போலீஸ்க்கு போன் பண்ணா கூட அவங்க ஜெயில தான் கிடக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றது? எங்க மாமாவுக்காண்டி நான் பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன். இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்ல. அது என்னமோ கரெக்ட் தான். வாய்க்கு மட்டும் இல்ல, கையுக்கு கூட ஒரு குறைச்சலும் இல்ல. ஓங்கி வைக்கணும்னு தான் தோணுது. என்ன பண்றது? வயசுல பெரியவங்களா போயிட்டீங்க. அக்காவோட புருஷனோட அப்பா முறையா வேற வழி இல்லாம ஆமா இதே நிக்க வேண்டிய வழி இல்லன்னு வச்சுக்கோங்க. பேசின பேச்சுக்கெல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கணும். அது எப்படி 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 சாரி மாமா, உங்களை பத்தி தான் பேச போறேன். அவருக்கே தெரியும் தான் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. அடுத்த வேலை காசு கூட அவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியாது. ப்ராப்பரா வேலை இல்ல, வீடு லோனு, அவங்க அம்மாவோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியும். நாங்களும் டாக்டர் தான் சரிங்களா? அவரோட சுச்சுவேஷன் இப்போ என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த கல்யாணம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல இருந்து யாருமே யோசிக்கல. என் அக்கா கட்டினா இவரை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கான். நாங்க இவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படிதானே? நல்ல மாதிரி நடிக்காதடா. சித்தப்பா கொஞ்ச நேரம் வாயை முடிட்டு சும்மா இருக்கீங்களா? இந்த தாலி செயினா வேணா ஒண்ணும் வேண்டாம், வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. ராம் இதே மாத்தி அவங்க கிட்ட திருப்பி கேளு ராம். நம்ம சொன்னபடி வாக்கு நிறைவேற்றிட்டோம். அவங்க சொன்னபடி சொல்லி எல்லாத்தையும் நிறைவேற்றாங்களா திருப்பி கேளு. சித்தப்பா அமைதியா இருங்கன்னு சொன்னேன். மச்சான் டி வெண்ண வர இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வாடா. ஆமா ஆமா இந்த நகையை பிடிங்கம்மா. ஐயா என்னது இது? சொல்லதானமா செஞ்சேன் நகைன்னு. இல்லையா நகை? ஒரு நிமிஷம்மா, வெளிய இருந்து ஓடி வந்தேன். ஃபங்க்ஷனே முடிஞ்சிட்டோம், மாலெல்லாம் மாத்திட்டீங்க, என்னை விட்டுட்டு ஃபங்க்ஷனே முடிச்சிட்டீங்கல்ல. சரி பரவாயில்ல மச்சான், நகை கரெக்டா இருக்கான்னு பாரு. டேய் ஒரு கழித்தே உருப்படியே பண்ண மாட்டியாடா நீ? அட போடா, எதுக்கு பொண்ணுங்களை நகை கிடைக்கும் புடவை கிடைக்கும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு இப்ப சொல்றாங்கன்னு புரியுது. ஒத்தியா கூட்டிட்டு போயிட்டு நான் பட்ட பாடியா எனக்கு தண்டா தெரியும். கடையை 10 மணிக்கு தான் திறந்துச்சு, இவ கிளம்புனதே 10:30 மணி ஆயிட்டு. அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு ஐயோ முடியல மச்சான். ஒரு நகை நான் ஓகே சொன்னா அவ வேண்டாங்கிறா. ஐயோ கடவுளே, செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள முடியல. நகை ரகு என்னையா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரே நிமிஷம்ப்பா, அந்த நகையை அப்படியே என் மாமா கையில கொடுத்துருங்க. ரகு அவங்கதான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும்? இல்ல மாமா, நான் பேசுனதுதான். அவங்க சொன்ன மாதிரி இந்த வாங்குறது நகை கொடுக்கறது இந்த வரதட்சணை எல்லாம் தப்புதான், இல்லைன்னு சொல்ல. இது என் அக்கா கண்டி நான் பண்றது. இது ஒரு பாசத்தின் வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்கல்ல. இன்னொன்னு அவங்க சொன்ன மாதிரி சொல்லியிருந்தேன்ல செய்யணும்ல, செஞ்சாச்சு. அந்த மூஞ்ச அப்படியே கொஞ்சம் இங்க காட்டுங்க. எப்படி 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 என்ன சொன்னீங்க? நகை போடுறதுக்கு வக்கில்ல. இந்த பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது, புரிஞ்சுச்சா? ஃபங்க்ஷன்ன்றதுனால சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன மச்சான் என்னாச்சு? ஒன்னும் இல்ல மச்சான். நகை அத வாங்கிக்கிறதும் வாங்கிக்காம இருக்கிறதும் உங்க வீட்டு பையனோட விருப்பம் சரிங்களா? இத நாங்க என் மாமா கண்டி நான் ரெடி பண்ணி கொடுத்தது. நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பச்சோந்தி இருக்கு பத்தியா, அது கூட நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நேரத்தை மாத்தோன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த பச்சோந்திய நேர்ல பாக்கணும்னு வச்சுக்கோங்க, இதோ இருக்கு பாருங்க,
பச்சோந்தியை விட கேவலமானவங்க தான் நீங்க. அது பச்சோந்திய கேவலமான சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க வந்து எந்த ரகத்துல சேர்க்கறதுனே தெரியல. சை. ராம், தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க. எடுத்துட்டு போங்க இல்லையா அது வந்து ப்ளீஸ். எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டேன். வாடா. சாரி ரகு, அவங்களுக்காண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க இப்படிலாம் பேசுவாங்க நடந்துப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியவா செய்யும்? எங்க கொஞ்ச நேரத்துல பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சேன். என்ன நடக்குது ரகு? இல்லப்பா, அனு வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னான் அவங்க சித்தப்பாலாம் வராங்கன்னு சொல்லிட்டு. அப்பவே எதிர்பார்த்ததுதான். என்ன கொஞ்சம் முன்னாடியே மச்சானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா சீக்கிரம் வந்திருப்பான். என்ன மச்சான்? அனு சொன்னதே கிளம்பும் போது தான் சொன்னாலா? சரின்னு ஒரு யூகத்துல யோசிச்சேன். வந்தா தேவையில்லாம சண்டை வரும்னு சொல்லிட்டு, அதுவும் நகைய பத்தி கண்டிப்பா கேட்பாங்கன்னு தெரிஞ்சுச்சு. ஏதோ தோணுச்சு. சரி ஓகே அக்காக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு மச்சான வாங்கிட்டு வர சொன்னேன். அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லக்கூடாதுன்னா இல்லப்பா, கடைசியா தான் அனு என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி அவங்க சித்தப்பாலாம் மண்டபத்துக்கு வராங்களான்னு சொல்லிட்டு. சோ அவங்க வராங்கன்னா எப்படியோ இத பத்தி கேட்பாங்கன்னு ஜஸ்ட் ஒரு லைட்டா ஒரு 0.1% மட்டும் டவுட்டோட தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனா இது இவ்ளோ பெரிய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு நான் எனக்கு எதிர்பார்க்கல. சரி விடுங்க, நேரமாச்சு, கிளம்புவோம். ஆமாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம். சரியா, அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோம். அக்கா பேசாத, அப்படியே பேரு. நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், நான் கோவமா இருக்கேன். ஏன்க்கா என் செல்ல தம்பின்னு சொல்லுவீங்க, என் மேல கோவப்படுறீங்க? என்கேஜ்மெண்டே முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வர எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீ வருவன்னு சொல்லிட்டு. இவ்வளவு பாசமா என் மேல? இல்ல, பாசம்லாம் இல்ல, சும்மா வேஷம். அக்கா 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 அக்கா. ஒரு வார்த்தை முன்னாடி போன் பண்ணி சொல்லிருக்கலாம்லடா. சரி விடுங்க அக்கா, சீக்கிரம் வந்துடலாம்னு நினைச்சேன். எங்க நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேனே அவளோட பெரும் ரோதனை. புடவை கட்டுறதுக்கே 1 மணி நேரம் ஆக்கிட்டா. என்னடா? இல்ல அது யார்கிட்ட சொல்ற பத்தியா? இவங்க காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சது 9 மணி வரைக்கும் கட்டியிருக்காங்க. இந்த கலர் சாரி அது அப்புறம் பேசிக்கலாம், விட்டுறா மச்சான். சரி ஓகே, எப்படியோ நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சது, அது வரைக்கும் சந்தோஷம். என்கேஜ்மெண்ட் வாழ்த்துக்கள் மாமா. என்கேஜ்மெண்ட் வாழ்த்துக்கள். இது என்னடா புதுசா என்கேஜ்மெண்ட் வாழ்த்துக்கள்? உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் தானே முடிஞ்சிருக்கு, அதான் என்கேஜ்மெண்ட் வாழ்த்துக்கள். அப்புறம் ட்ரீட்ல எதுவுமே இல்லையா? அதான் மாமா ட்ரீட். நீங்க முந்தையாச்சும் பரவாயில்ல, டீ டோட்டலரா இருந்தீங்க. இப்பதான் நிறைய விஷயத்த பழகி இருக்கீங்களே. ட்ரீட் ஆமாமா, நிறைய விஷயத்த பழகி இருக்காருல்ல. என்னது? அவனுக்கு கோத்து விடுறானுங்க, நீ எதுவும் நம்பாத. மாமா மேலதானே ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. மேலையா மாமா? நான் எப்படா சொன்னேன்? இல்ல சொன்ன மாதிரி தோணுச்சு. தோணும்டா, தோணும். ஷாம், ஏய் அவனுங்க ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ வேற ராமன்ட்டு இருக்க. நான் ஏதோ அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டேன், அதுக்குன்னு சொல்லிட்டு எப்ப பாரு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் குடிக்காரெல்லாம் இல்லடி, நீ வேற. நான் எப்படா சொன்னேன் உங்ககிட்ட? இப்பதானே நான் அவனை பார்க்கவே செய்யறேன். உன் தம்பி கிட்ட இப்பதானே பேசவே செஞ்சேன். வந்ததுல இருந்து பாலகுன்னு கூப்பிட்டதோட அவன்கிட்ட பேசவே இல்லை. நான் இப்ப மேல பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னேன். ஆமா போன் பண்ணி சொன்னீங்களே. ஆமா எனக்கு கூட ஒரு போன் வந்துச்சு, அதுக்குதான் போன் பண்ணீங்களோ? பாத்தீங்களா? ஓவரா பண்ணாதீங்களா, அவன் சீரியஸா எடுத்துப்படா. என்ன மாமா நீங்க? சே, மேல தானே பார்ட்டி. சரி அக்காவை அனுப்பி விட்டுட்டு சீக்கிரம் வந்துருங்க. ஆதி மேல போவோம். போவோம் மச்சான், வா. சத்தியமா இல்ல, அவனுங்க கொளுத்தி போட்டு போறானுங்க. சத்தியமா இல்லடி, அப்படிலாம் பாக்காதடி. நான் அப்படி பண்ணுவேனா? அன்னைக்கு ஏதோ பண்ணிட்டுன்றதுக்காண்டி எப்ப மாதிரி இப்பெல்லாம் பண்ணுவேன்ல இல்ல. அவனுங்க சும்மா விளையாடிட்டு போறானுங்க. இங்க பாரு, சத்தியமா அப்படிலாம் இல்ல. டேய் இவனுங்க போட்டு கொடுத்து விட்டு போறானுங்களே. சத்தியமா இல்லடி, இப்பெல்லாம் பாக்காதடி. சத்தியமா இல்ல. என்ன நம்ப மாட்டியா? என்ன நம்ப மாட்ட? என் செல்லம் இல்ல. நான் இப்படி பண்ணுவேனா சொல்லு? அது இந்த நேரத்துல இப்போ அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல அப்படி பண்ணிட்டேன், அதுக்குன்னு எப்ப பார்த்தாலுமா அப்படி பண்ணுவாங்க. அவனுக்கு வேணும்னே ஏதோ பழி வாங்குறதுக்குன்னு பண்ணிட்டு போறானுங்க. நீ நம்பாத, உன் தம்பிக்கு போய் சொல்றானுங்க. சரியான ஃப்ராடுங்க ரெண்டும். எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. மேலன்னு சொல்லிட்டு கரெக்டா மேலதான் போறானுங்க. அப்போ ஏற்பாடு பண்ணிருக்கீங்க பார்ட்டிக்கலாம், அப்படிதானே? என்கிட்ட குடிக்க மாட்டேன் இனிமேன்னு சொன்னீங்கல்ல. இனிமே என்கிட்ட பேசாதீங்க, அப்படியே பேருங்க சொல்லிட்டேன். ஆமா, நான் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க பார்ட்டிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல. சரி இருக்கட்டும். என் தம்பிங்களை பத்தி எனக்கு தெரியும், அவனுக்கு பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டானுங்க. நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க பாருங்க, நீங்க இப்படி பண்றதெல்லாம் சுத்தமா நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன்.
நிச்சயதார்த்தமா என்ன அழ வைக்கிறீங்களே நீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஏ லூசே, உன் தம்பிங்க பெரிய ஹரிச்சந்திரனுங்க, பொய்யே சொல்ல மாட்டானுங்க. அவனுங்க இது கொளுத்தி போட்டு போறானுங்க. சத்தியமா இல்லடி. என்ன நம்ப மாட்டியா? செல்லல என் வெள்ளல. ஏய் ஏய் ஏய், கிட்ட வராத சொல்லிட்டேன். அங்க இரு, கிட்ட வராத. நான் உன்னை நம்பவே மாட்டேன். போயா. ரேஷ்மா ரேஷ்மா ரேஷ்மா, நல்லா ஏமாத்துறல நீ என்ன இப்பவுமே. இனிமே என்கிட்ட பேசவே பேசாத. நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். போ. ஏய் அவனுங்க இது கொளுத்தி போட்டு போறானுங்கடி. இது ஒரு வாட்டி உன்னால புரிஞ்சுக்க முடியல. ரேஷ்மா ரேஷ்மா, பின்னாடி வந்த காலை உடைச்சிருவேன். எத கால உடைப்பியா? ஏய் போயாங்க. அட பாவீங்களா, உங்களுக்கு என்னடா பண்ண? ஏன்டா நல்லா தானடா போய்கிட்டு இருந்துச்சு, அநியாயத்துக்கு கொளுத்தி போட்டு போறானுங்களே. இவனுங்கள அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இவ்வளவுதான் பாக்கணும். இந்த பைத்தியம் அவனுங்க சொல்றதையும் கேட்டுட்டு அப்படியே நம்பிட்டு போது பாரு. சரியான பைத்தியக்காரி பைத்தியக்காரி. எது? பாலியா நானே. ஓ பைத்தியக்காரி. ஆமா. இல்ல இல்ல இல்ல, என் செல்லம். பின்னாடி வந்தா கண்டிப்பா காலை உடைச்சிருவேன். என்னடி? போயாங்க. அப்படி சொல்லக்கூடாது.